வணக்கம் கிப்டி. நிச்சயமாக திருநெல்வேலி புறநகர் பகுதியான ராமையன்பட்டியில் இன்று மாலை 7:30 மணி அளவில் நடைபெற்ற சாலை விபத்து ஒன்றில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் செல்வராஜ் என்பவர் பலியானார். இதனைத் தொடர்ந்து இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் திருநெல்வேலி சங்கரன்கோவில் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த அரசு பேருந்தின் கண்ணாடியையும் உடைக்கும் சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இதனால் திருநெல்வேலியில் இருந்து சங்கரன்கோவில் மற்றும் தேனி கம்பம் பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கிப்டி, திருநெல்வேலி புறநகர் பகுதியான ராமையன்பட்டியில் இன்று மாலை 7:30 மணி அளவில் திருநெல்வேலி டவுனில் இருந்து சிவாஜி நகர் பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்றில் வந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரான செல்வராஜ் என்பவர் அந்த பேருந்தில் இருந்து இறங்கி சாலையை கடக்க முயற்சித்த போது மற்றொரு பேருந்து மோதி அந்த இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் அப்பகுதியில் தொடரும் சாலை விபத்துகள் மற்றும் பொதுமக்கள் அதிக கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் இருந்து தேனிக்கு திருநெல்வேலியில் இருந்து குமுளிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அவர் மீது மோதிய வேகத்தில் பேருந்து அருகில் இருந்த பள்ளத்திற்குள்ளும் இறங்கியது. கிப்டி, இந்த விபத்தில் செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்தில் பயணித்த மற்றவர்களுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து குறித்து அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மானூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அந்த பகுதியில் அடிக்கடி அரசு பேருந்துகள் அதிவேகமாக செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் போக்குவரத்து துறையிடமும் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி திருநெல்வேலியில் இருந்து சங்கரன் கோவிலுக்கு செல்லும் போக்குவரத்து முற்றிலுமாக சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடந்த 3 நாட்களில் மற்றும் திருநெல்வேலி மாநகர மற்றும் புறநகர் பகுதிகளில் 6 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிப்டி, இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தின் அருகிலேயும் பார்த்தீர்கள் என்றால் ஆமினி பேருந்துகளை சாலையின் ஓரத்திலேயே நின்று பயணிகளை ஏற்றி செல்வதால் விபத்து அபாயம் நீடிக்கிறது. சாலை போக்குவரத்தை உடனடியாக போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சீரமைத்து ஒழுங்குபடுத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது தானியங்கி சிக்னல்கள் அகற்றப்பட்டு ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து செல்லும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனாலும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கிப்டி, தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகிறோம். இறந்த செல்வராஜின் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிப்டி.